அன்பான நியோமேக்ஸ் சீனியர் மற்றும் ஜூனியர் சிட்டிசன்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் பகுதி குழுக்கள் ஆறிலும் உள்ள சகோதர சகோதரிகளுக்கு சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, இன்று நம் அநேகரின் மனதிலே அநேக குழப்பங்களும் சந்தேகங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன. அது என்னவெனில், ஒரு பகுதி மக்கள் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போகிறார்களே, அவர்களுக்கு செட்டில்மெண்ட் முதலில் நடக்குமா, இல்லை இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களுக்கு செட்டில்மெண்ட் உடனே நடக்குமா? அப்படி என்று சொன்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களின் நிலை என்ன? இந்த கொஸ்டின் எல்லார் மனசுலையும் இருக்கு. முக்கியமா கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க மனசுல இருக்கு. நண்பர்களே, இதுக்கான விடையை நான் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் நான் இன்னைக்கு ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அதை நான் எடுக்க சொல்லிட்டேன், டெலீட் பண்ண சொல்லிட்டேன். காரணம் என்னன்னா, அதில் சரியான பாயிண்ட்ஸை பேசாமல் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் நிறையா. இந்த டயர்டாக போய் உட்காந்தனால, வெயிலில் அலைஞ்சி போய் டயர்டாக உட்காந்தனால எங்களுக்கு சரி நிறைய விஷயங்கள் பேசாமல் ஸ்கிப் பண்ணி அதை மறந்ததுனால முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்லாமல் விட்டேன். மிக முக்கியமான பாயிண்ட் அவைகளை நான் இப்போ சொல்லிடலாங்கிற காலத்தில் அதை டெலீட் பண்ண சொல்லிட்டேன். இதை கவனமாக உள்வாங்கிக்கிங்க நண்பர்களே. கம்ப்ளைண்ட் யாரெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களோ, வாபஸ் வாங்காமல் அப்படியே இருக்கீங்களோ, உங்களுக்கு செட்டில்மெண்ட் மிக 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 தாமதமாகும். இது நம்ம எல்லா லெவல்லையும் கேட்டாச்சு. இஓடபிள்யூல கேட்டாச்சு, என்ன லீடிங் லாயர்ஸ், ஹைகோர்ட் லாயர்ஸை கேட்டாச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படியே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு பணமாக கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின். அதை நான் சொல்லிடுறேன். இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்படியே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்னாக்கா, கம்ப்ளைண்ட் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய லியாபிலிட்டி எவ்வளவோ அந்த லியாபிலிட்டிக்கு ஈக்குவலான சொத்தை நிறுவனத்திலிருந்து வாங்குவாங்க. இப்போ மொத்தமாகவே வாங்கிட்டான்னு வச்சுங்களேன். இப்போ கூட ஒரு அம்மா பேசுவாங்க, கேட்டால் மொத்தமாக கொடுத்துட்டாங்களா ஐயா, நமக்குலாம் எப்படியான்னு கேட்டாங்க. நல்ல சரியான கேள்விதான். மொத்தமாக கொடுத்துட்டாங்க இல்லையா, அதில் இருந்து அவங்களுக்கு தேவையான கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ லியாபிலிட்டி வருதோ அந்த சொத்து மதிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நிறுவனம் கேட்கும். நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி நிறுவனம் கேட்கும். டான்பிட் கோர்ட்டில் கேட்பாங்க, அஃபிடவிட் ஃபைல் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் கேட்பாங்க. கேட்கும் பொழுது அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. நிறுவனம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு உரிய லியாபிலிட்டி சொத்தை அட்டாச் பண்ணிடுவாங்க. இஓடபிள்யூ அட்டாச் பண்ணி என்ன நடக்கும்னாக்கா, அட்டாச் பண்ணியோட விட மாட்டாங்க. அட்டாச் பண்ணி என்ன பண்ணும், 3 டிபார்ட்மெண்ட் இதில் சம்மந்தப்படும். இஓடபிள்யூ, டான்பிட் கோர்ட்டு, டிஆர்ஓ சார். இப்போ அட்டாச் பண்ண சொத்தை என்ன பண்ணுவாங்க, டான்பிட் கோர்ட்டுக்கு ஒப்படைப்பாங்க. அப்படி அட்டாச் பண்ணுறது ஈஸியான வேலை நீங்கள் நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ரொம்ப கடினமான டாஸ்க் அது வேலை. ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க கொடுத்துருக்க நிலம் இருக்கான்னு போய் செக்அப் பண்ணணும். ஏரியாவில் இருந்துனாக்கா அதை அளந்து இழந்து எல்லாம் செக்அப் பண்ணணும். அதுக்கப்புறம் பட்டா சிட்டா இதெல்லாம் போட்டு பார்க்கணும், ஈஸிலாம் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் இஓடபிள்யூ செஞ்சு அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணி அதை டான்பிட் கோர்ட் மூலமா டிஆர்ஓக்கு கொடுப்பாங்க. டிஆர்ஓ ஜிஓ போடுவார், கவர்மெண்ட் ஆர்டர். அந்த ஜிஓ போட்டு ஏலத்துக்கு பேப்பரில் ஆடு கொடுத்து ஏலம் விடுவாங்க. ஏலம் விடும்போது எவ்வளவு கிடைக்குதோ அதைத்தான் பகிர்ந்து கொடுப்பாங்க, தவிர முழு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க குறிப்பாக புரிஞ்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கே பல வருடங்கள் ஆகலாம். நம்மிடம் எல்லா அதிகாரிகளும் சொன்னது என்னன்னா, இதுக்கு 5 வருடமோ 10 வருடமோ 20 வருடமோ ஆகலாம். நமது நிறுவன தலைவர்கள் எங்கேயும் ஓடி விடாமல் ஒளிந்து விடாமல் இருப்பதினால் ஒரு 4-5 வருடங்கள் ஆகலாம். 20 வருடம் 30 வருடம் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இருந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லனால கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு சொத்தை ஏலம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு துரிதமாக ஒரு 5 வருஷத்துக்குள்ள முடிவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் இது ஏலம் விடுறது ரொம்ப சிக்கல், இடியாப்பு சிக்கல். நம்மளுடைய இடங்களெல்லாம் ஏலம் விடுறது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். நிறைய கொஞ்சம் பதிவு பண்ணி கொடுத்துருக்குறோம், கொஞ்சம் ஏக்கர் ஜேவியில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். யாரும் ஏலம் எடுக்கிறதுக்கு முன் வருது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம அளவுல நம்ம நிலத்தை விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு யாராவது ஒரு கேஸு இடையிட்டு மனு போடலாம், கம்மியாக ஏலம் விட்டாங்க, முறைகேடு நடந்திருக்குன்னு போட்டாங்கன்னா அது இன்னும் தாமதமாகும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு இன்னும் டைம் ஆகிட்டே தான் போகும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களுக்கு நல்லா அதை உள்வாங்கிக்கிங்க.
இதை புரிந்து கொண்டவர்கள், நன்கு தெரிந்து கொண்டவர்கள், அறிந்து கொண்டவர்கள், நாம் சொல்லுவதையும் உள்வாங்கிக் கொண்டவர்கள் ஒரு சிலர் சண்டே அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் கூடி அவங்களுடைய கம்ப்ளைண்ட் காப்பியெல்லாம் வாங்கி அதை வந்து வித்ட்ரா வாங்கிக்கிட்டு, எங்களுக்கு வித்ட்ரான்னு எப்படின்னாக்கா அப்படியே டேரெக்டாக போய் வித்ட்ரா வாங்குற மாதிரி இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிஆர்ஓ சார்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம், எங்களுக்கு வந்து 5A ஆக்ட் படி நாங்கள் வந்து நிலமே வாங்கிக்கிறோம், நிர்வாகத்தை பேசி சுமூகமாக நிலம் வாங்கிக்கிறோம்னு சொல்லி டிஆர்ஓ மூலமாக அந்த நிலங்களை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக சண்டே மீட்டிங் போட்டிருக்காங்க. இது ஒரு குரூப்பு. இவர்களுக்கு கண்டிப்பாக வந்து நிலமாக கிடைக்கும். அவர்கள் விரும்புகிற இடத்துல கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. அடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து உடனே கிடைச்சிருமானா அதுவும் உடனே கிடைக்கும் சொல்ல முடியாது. அவங்க கோர்ட்ல இருந்து நிலத்தை வாங்கி தான் திருப்பி கொடுக்க முடியும். டிஆர்ஓ உடனே கொடுக்க முடியாது. டிஆர்ஓ உடனே என்ன பண்ணுவார், அவர் இந்த மாதிரி எல்லாம் புகாரை வந்து இவங்கெல்லாம் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி போகிறேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய லியாபிலிட்டி எவ்வளோன்னு கொடுப்பாங்க இவங்க. அதுக்கு தான் இந்த பாண்டு இதெல்லாம் கேட்குறாங்க, எவ்வளோ பாண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கால்குலேட் பண்ணி அதை டிஆர்ஓட்ட கொடுக்கும்போது அந்த சொத்துக்களை வந்து டேன்பீட் கோர்ல இந்த இஓடபிள்யூட்ட ஒப்படைச்சிருக்காங்களா மொத்த சொத்தையும் அதை வந்து டேன்பீட் கோர்லமா டிஆர்ஓ வாங்கி தான் அவங்க செட்டில் பண்ணுவாங்க. அதுவும் உடனடியாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்கல்ல அவர்களுக்கும் இப்பொழுது வந்து வித்ட்ரா வாங்குறாங்கல்ல அவர்களுக்கும் ஒரே டைம்ல வந்து செட்டில்மெண்ட் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் புகார் கொடுத்து நாங்கள் வித்ட்ரா வாங்கவே மாட்டேன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பல வருடங்கள் ஆகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. 100% உண்மை. இது யார்ட்டாலும் நீங்கள் விசாரிச்சுக்கிங்க. ஸோ வித்ட்ரா வாங்குறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கிறவங்க, இவங்க 2 பேருக்கும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நிலம் கிடைக்கும். உடனே வேணும்னாக்கா நிலம் கிடைக்கும். கம்ப்ளைண்ட் கொடுக்காதவர்களுக்கு இல்லை எனக்கு வந்து நிலம் வேண்டாம், எனக்கு பணமாக வேணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்குறான் வச்சுங்களேன். இப்போ நான் வேலூர் போயிருந்தேன். வேலூர் மக்கள் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட. வேலூர் பிஹெச்சில் ஒர்க் பண்ணுறவங்க, ராணிப்பேட்டை பிஹெச்சில் ஒர்க் பண்ணுறவங்க, எங்களுக்கு வந்து இடம் வேண்டாம், அவ்வளோ தூரத்தில் போய் நாங்கள் இடம் எங்கே வாங்குறது, எங்களுக்கு வந்து பணமாக கொடுத்தா போதும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட ஒரு சின்ன கருத்தை சொன்னேன். அந்த கருத்தை இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், நல்லா உள்வாங்கிங்க. இதைத்தான் நான் அந்த யூடியூப்பில் பேசுறதுக்கு மறந்ததுனால நான் யூடியூப்பை அழிச்சிட்டேன். யூடியூப்பில் இவ்வளோ கிளாரிட்டியாக நான் பேசலை. இப்போ 2 பேர் எடுத்துக்கோம். ஒன்று நான் சுந்தர் தியாகராஜன் தலைவர், இன்னொருத்தர் ராமகிருஷ்ணன் செயலாளர். இப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக யோசனை பண்ண தெரியாத ஆள்னு வச்சுங்களேன், ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் இல்லை எனக்குன்னு வச்சுங்களேன். நான் ஒரு டைப்பு. ராமகிருஷ்ணன் சார் நல்லா கால்குலேட் பண்ணக்கூடிய ஆள், எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு வச்சுங்களேன். 2 பேரும் 2 கேரக்டரில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 6 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் மற்றவங்கள சொல்ல முடியாது, அதனால் எங்களே சொல்லிக்கிறோம். இப்போ ஒரு 6 லட்ச ரூபா நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த 6 லட்ச ரூபாய்க்கு எனக்கு வந்து அந்த ரிசிப்டில் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்னு எழுதியிருக்கான்னு வச்சுங்களேன். அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டை இப்போ எனக்கு வந்து எழுதின இடத்துலேயே வந்து கோயில்பட்டியில் தரேன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு பணம் தான் வேணும், நான் ஒத்த கால் நிற்கிறேன், என்னால் விற்க முடியாது, எனக்கு வயசாகி போச்சு, விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் எப்படியும் எனக்கு பணம் தான் வேணும்னு நான் ஒத்த கால் நிற்கிறேன். இப்போ வந்து ராமகிருஷ்ணன் சார் என்ன பண்ணுறாரு, எனக்கு பரவாயில்ல, நான் லேண்டாக வாங்கிக்கிறேன், செக்யூரிட்டியாக வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவர் வாங்கிக்கிறார். இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறுவன தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க, திறமையான ஆளுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பில்டர்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஜாயிண்ட் வெஞ்சரில் பில்டிங்கெல்லாம் கட்டுவாங்க, வீடுகளாக கட்டி கொடுப்பாங்க, ரிசார்ட்ஸாக கட்டி கொடுப்பாங்க, ஸ்கூல் வரும், பெட்ரோல் பங்க் கொண்டு வருவாங்க. நிச்சயமாக அந்த கோயில்பட்டி இடத்துல எனக்கு தெரியும், இவங்க அடையார் A2B இருக்குல்ல, அடையார் ஆனந்தபவன், அவங்க ஹைவேல இருக்கனால அவங்க நாங்கள் ஹோட்டல் போடுறோம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கு முந்தைய கேட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஹோட்டல் எல்லாம் வரும்பொழுது இவங்க 2 வருஷம் கழிச்சு பணம் தராங்கன்னு வச்சுங்களேன். சுந்தர் தியாகராஜனுக்கு எவ்வளோ கிடைக்கும், வெறும் 6 லட்சம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் ராமகிருஷ்ணன் வாங்கி போட்டார் இல்லையா, நிலமா வாங்கி போட்டார் இல்லையா, அவருக்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கும். பில்டிங்லாம் வந்துருச்சு, ஹோட்டல் வந்துருச்சு, ஸ்கூல் வந்துருச்சுங்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும், 2 மடங்கோ 3 மடங்கோ கிடைக்கும். அவர் அப்போ வித்தாருன்னா 2 மடங்கோ 3 மடங்கோ 18 லட்சம் கிட்ட அவருக்கு 3 மடங்கு 18 லட்சம் கிடைக்கும். எனக்கு எவ்வளோ கிடைக்கும், வெறும் 6 லட்சம் தான் கிடைக்கும். இது வந்து உங்களுடைய முடிவு. என்னுடைய கணிப்பு என்னன்னா இப்படி தான் போகும் அப்படிங்கிறத நான் ராணிப்பேட்டை நண்பர்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க, ரைட்டுங்க நாங்கள் நிலமை கூட வாங்கிக்கிறோம், அது அவ்வளோ தூரத்தில் வாங்கி போட்டால் எங்களுக்கு செக்யூரிட்டி இல்லைன்னு சொன்னாங்க. அதையும் நாங்கள் வந்து எம்டி அவர்கள்ட்ட பாலாசார்ட்ட நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், சொல்லியிருக்கிறோம், அந்தந்த பகுதியில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதுக்கு தான் அவங்க
தீர்மானம் பண்ணி இந்த விஜி வாலண்டரி குரூப்பு ஸ்டார்ட் பண்ணி அந்த வாலண்டரி குரூப் மூலமாக நிலங்கள் எடுத்து அங்கங்கே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்காங்க. எம்டி பாலா சார் கூட அந்த வேலூர் மக்களுக்கு நம்ம வந்து சென்னையிலையோ அல்லது செங்கல்பட்டு அந்த ப்ராஜெக்ட்லையோ அல்லது வந்து இப்போ வேறு இடமா வேலூரில் அவங்க நல்ல இடமா அவங்களே எடுத்தால் கூட நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு அங்கேயே கூட செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எம்டி சார் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் நண்பர்களே நடக்க போகுது. அதனால் வந்து புகார் கொடுத்தவர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க வாபஸ் வாங்குறது நல்லது. அது உங்கள் விருப்பம், நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். ஆனால் நீங்கள் புகார் கொடுத்து பிடிவாதமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக கிடைக்கவே கிடைக்காது, லேட் ஆகும். இதை புரிந்து கொண்டவர்கள் இப்போ வாபஸ் வாங்கிட்டு அவங்க நிலமா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு குரூப்பு, தேனி குரூப்பு. இதை நான் வரவேற்கிறேன். நீங்கள் தயவு செய்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்கன்னா பல வருடங்களாக உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அதனால தேனி மக்கள் வாபஸ் வாங்கின கையோட நீங்களும் வாபஸ் வாங்குங்க. இல்லை தேனி மக்களால் எல்லாத்தையும் அவங்க ஒருங்கிணைச்சு பண்ணுறதுங்கிறது கஷ்டமான விஷயம். ஒரு சிலர் பிடிவாதமாக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தேனி மக்களோட இணைஞ்சு நீங்கள் வாபஸ் வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு வந்து அவங்க கூட போகிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னாக்கும் நீங்கள் வந்து எங்கள் கூட வாங்க. மீதி இருக்கிறவங்க அவங்க தேனி மக்கள் கூட போய் வாபஸ் வாங்குறது நல்லது. அவங்க வந்து லாயர் வச்சுருக்காங்க, சிஸ்டமேட்டிக்காக போவாங்க பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி டிஆர்ஓ போய் ரிட்டையர்ட் ஜட்ஜு எல்லாம் கூட கூட்டு போய் சந்திச்சிருக்காங்க. அதனால் அவங்க கூட நீங்கள் பயணித்து நீங்கள் வாங்கிக்கலாம், வித்துட்டா வாங்கிக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு கூட நீங்கள் போக பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசன், நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கலாம். அவங்க அந்த அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மீதி உள்ளவர்கள் நான் எங்ககிட்ட வாங்க, சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு உதவி செய்வோம். எங்கள் சங்கம் மூலமாக லாயரை ஏற்பாடு பண்ணி, ஆனால் லம்சமாக வரணும், ஒரு 50 பேர் 100 பேர் இப்படி வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து வித்ரா வாங்குறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இதே மாதிரி டிஆர்ஓட்ட போயிட்டு அதை நாங்கள் கம்பெனியோட நாங்கள் காம்ப்ரமைஸாக போயிடுறோம், நாங்கள் நிலமா வாங்கிக்கிறோம் சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நாங்கள் வரலாம். இது எல்லாமே ஒரு 3 மாதத்தில் முடிகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டு நான் உட்காந்துருப்பேன்னா பல வருடங்கள் ஆகும். அது உங்கள் விருப்பம். கம்ப்ளைண்ட் கொடுக்காதவர்களுக்கு நிறுவனம் வந்து நிச்சயமாக செட்டில் பண்ணிடுவாங்க. ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கொண்டிருக்கோம் ஹோம் செக்ரட்டரி, அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் நல்லபடியாக சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அதை மனசில் வச்சு அந்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த வருஷம் மார்ச் 31 எல்லாருமே எல்லாருக்குமே நாங்கள் செட்டில் பண்ணிடுவோம் சொல்கிறாங்க. அது நிச்சயமாக பண்ணிடுவாங்க. இப்போ இந்த விஜி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, வாலண்டியர்ஸ் குரூப்பு, அது நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து சொசைட்டி பாணியில் அது வந்து ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ண போகிறாங்க. சொசைட்டி பண்ணிடுவோம். இனிமேல் அந்த ஹைராரிக்கில் தான் இனிமேல் வந்து பிஸ்னஸே பண்ணுவாங்க. பழைய மாடலில் இருக்காது. பழைய மாடலில் வந்து நடந்த தவறுகள் இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நாங்கள் தெளிவாக நாங்கள் வந்து அதை வந்து எம்டி சார்கிட்ட கேட்டோம், பேசிட்டோம். பழைய ஹைராரிக்கி கிடையாது, இனிமேல் சொசைட்டி பாணி தான். அந்த ஒவ்வொரு அசோசியேஷன்லேயும் தலைவர், செயலாளர், பொருளாளர், கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து கவர்ன் பண்ண போகிறாங்க. அதனால் நல்லதே நடக்கும். இனிமேல் நல்லபடியாக நடக்கும். நிறுவனம் வந்து மிகப்பெரிய நிறுவனமாக வளருவதற்கு வாய்ப்பு உள்ளது. இதில் வந்து எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு வேண்டாம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் தயவு செய்து எங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எனக்கும் ராமகிருஷ்ணன் சாருக்கும் ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து நான் சொல்லிடுறேன், 9443 968676 9443 மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. 96 86 76. இப்போ அநேக நண்பர்கள் எங்களை நேரில் வந்து சந்திக்கிறாங்க, இல்லத்தில் வந்து, வீட்டில் வந்து. நாளைக்கு ஒரு குரூப்பு கமுதியிலேருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப்பு தாராளமாக வீட்டுக்கு வாங்க. இல்லை உங்களால் வர முடியலையா, ஒரு குரூப்பாக நீங்கள் வச்சுட்டு, நீங்கள் தூத்துக்குடியாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், நாகர்கோவிலாக இருக்கலாம், எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு கஸ்டமர்ஸை, சார் எங்களால் கஸ்டமர் சமாளிக்க முடியல, நீங்கள் வந்து தெளிவு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் வந்து பேச தயாராக இருக்கிறோம். அந்தந்த பகுதியில் ஒரு 10 பேரோ 20 பேரோ ஒரு 30 பேரோ 40 பேரோ 50 பேரோ இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நாங்கள் வந்து ஒரு புரிதல் வர வைக்கணும் இல்லையா. வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தவறான ஒரு பரப்புரை பரப்பிட்டு இருக்காங்க, தவறான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்குலாம் ஒரு புரிதல் வரணுங்கிறத நாங்கள் வந்து விளக்கி சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் வரணும், அதுக்காக நாம் இந்த பாடுபட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன எல்லாரும் ஒதுங்கி போயிட்டாங்கன்னா, யாருமே முன்முயற்சி எடுக்கலனாக்கா நிச்சயமாக கம்பெனி செட்டில்மெண்ட்டே பண்ண முடியாது, செட்டில்மெண்ட்டே ஆகாது. இதுக்கு முந்தி 555 கம்பெனி என்ன நிலைமை ஆச்சோ அதே மாதிரி தான் ஆகும். 3 லட்சத்து சில்லற கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 11,000 பேர் தான் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த 5 இயர் செட்டில்மெண்ட்டு. அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, ஆகாது. ஏன்னா நம்ம தலைவர்கள் எங்கேயும் ஓடி போகல, இங்கே தான் இருக்கிறாங்க. அதனால நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். என்ன டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. என்னுடைய நம்பரை நான் சொல்லிட்டேன். ராமகிருஷ்ணா சார் நம்பர் கூட உங்களுக்கு குரூப்பில் இருக்குது, குரூப்பில் பார்த்துக்குங்க.
திருப்பியும் சொல்கிறேன், என்னுடைய நம்பர் 9443 96 86 76. 10 10 குறைஞ்சிட்டு வரும். ஈஸி நம்பர், ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்கும். 9443 96 86 76. நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.